வெல்கம் டு ஈஸ் கிச்சன். வாங்க மட்டன் கிரேவி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், சோம்பு, தேங்காய் போட்டு மூணையும் அரைச்சி வச்சுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் ஒரு கடாய் வச்சு நெய் விடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிங்க. நெய் விடணும். எண்ணெய் விடணும். ஆயில் விட்டுக்கலாம். ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த ஆயில் விடுங்க. தேவையான அளவு விட்டுங்க. அதில் பட்டை, 2 துண்டு பட்டை, கிராம்பு 2 துண்டு, அன்னாசிப்பூ 1, ஏலக்காய் 1, அப்புறம் பிரிஞ்சி இலை 2. அது நல்லா பொரிஞ்சோன்னே அதை நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். நீள் வாக்கில் வெட்டி வச்சுங்க. வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு ஆட் பண்ணுங்க. சால்ட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியும் நல்லா வதங்கி, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு மட்டன் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக வரும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிங்க. இஞ்சி 25 கிராம், பூண்டு 30 கிராம். கொஞ்சம் பூண்டு டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க. ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட இதுவும் மஞ்சத்தூள் அந்த இதோடும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி வச்சுங்க. அதுக்கடுத்து மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கடுத்து மட்டன் மசாலா அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்க. ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கின பிறகு அதுக்கு முன்னாடியே குக்கரில் மட்டன், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கடுத்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 8 விசில் வச்சு மட்டனை தனியாக எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த மட்டன் கிரேவியை இந்த வதக்கி வச்ச வெங்காய தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வேக விடுங்க. அதுக்கடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் தீஞ்சு போகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிங்க. மட்டன் நல்லா வெந்த பிறகு அது ஆல்ரெடி குக்கர்லேயே நல்லா வெந்திருக்கும். பட் இந்த மசாலாவோட
மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகணும். இதில் சால்ட்டு நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவும் அதில் வந்து அப்சர்வ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி அதை வேக விடுங்க. அதுக்கடுத்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வேக விடுங்க. தாளிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. அதுக்கடுத்து இடையிலையும் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. அப்போ டேஸ்ட் நல்லா செம்மையாக இருக்கும். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை போட்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தேங்காய், சீரகம், சோம்பு இது 3ஐயும் பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த விழுதை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஏன்னா ரொம்ப கொதிச்சா அது கெட்ட கொழுப்பாக மாறிடும். அதனால் கொஞ்சம் அளவுக்கு நல்லா வேக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுங்க. வேக விட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தேங்காயில் நிறையா சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லா விஷயத்துலையும் தேங்காய் சேர்த்துங்க அதிகமாக. ஆனால் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுல வந்து தேங்காய் வந்து லைட்டாக கொதிக்க விடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நாளிலே நல்ல பதம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மட்டன் கிரேவி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.